ஹலோ எவ்ரிஒன், நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸலோட பேசிக் ஃபீச்சர்ஸ், அதாவது இந்த ஸ்க்ரீனில் உள்ள பேசிக் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைப்பிங் இன்சைட் செல். ஒரு பர்டிகுலர் செல்லில் எப்படிலாம் நம்ம டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டுங்கிற வேர்டு டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ண பிறகு நீங்கள் என்டர் அல்லது டேப் கீ ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் நேம்ங்கிறத டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நேம் டைப் பண்ணுறேன். ஆனால் டைப் பண்ணோன்னே என்னாச்சுன்னா, நான் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு, எப்படி செல்லில் என்டர் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு எந்த செல்லில் நம்ம டைப் பண்ணணுமோ அதை வந்து F2 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கர்சர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஈஸியாக அதில் என்டர் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னா, நம்ம எந்த செல்லில் வந்து டைப் பண்ணணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கர்சர் வரும், நீங்கள் இப்போ இதில் ஈஸியாக என்டர் பண்ணிக்கலாம். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஃபார்முலா பார் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். ஃபார்முலா பார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் ஆஃப் த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா இருக்குது. இந்த டூல் பார் பேர் தான் ஃபார்முலா பார். அதாவது எது ஆக்டிவ் செல்லோ அதோட கண்டென்ட் வந்து ஃபார்முலா பாரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் இப்போ ஆக்டிவ் செல், அதோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் அடுத்த செல் வந்து ஆக்டிவ் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதோட கண்டென்ட் வந்து ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இ செல்லில் தான் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் இது எஃப் செல்லையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு இதோட. பட் எஃப் செல்லில் வந்து நம்ம ஒன்றுமே என்ட்ரு பண்ணல, ஆனால் இ செல்லில் நான் டைப் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து எஃப் செல்லில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஹோம் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேப் டெக்ஸ்ட்ங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். பண்ண உடனே உங்களுக்கு அந்த செல்லில் உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால நான் ரோ ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணோன்னே உங்களுக்கு என்னாச்சு, இந்த விசிபிலிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இ செல்லில் கரெக்டாக அந்த கண்டென்ட் வந்து ஃபிட் ஆகிருக்கு, எஃப் செல்லில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதுதான் ரேப் டெக்ஸ்டோட உங்களுக்கு ஃபீச்சர். ஸோ இதை வந்து நீங்கள் ஆல்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியும் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து விசிபிலிட்டிக்காக நான் ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு எல்லா செல்லோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம விசிபிலிட்டி நம்ம கொண்டு வரலாம், பர்டிகுலர் செல்லோட விசிபிலிட்டி. அது என்னென்னா, காலமோட வித்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் வரும்போது ட்ராக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த செல்லில் கரெக்டாக உங்களுக்கு அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. இதுலேயும் அதே தான், உங்களுக்கு எல்லா காலம் வித்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எல்லா செல்லுமே உங்களுக்கு வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான் நமக்கு மெர்ஜ் செல்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இயில் உள்ள வந்து கண்டென்ட் வந்து எஃப் லைன் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம இந்த 2 செல்லையுமே மெர்ஜ் பண்ணலாம், அதாவது இந்த இ அண்ட் எஃப் செல்லை மெர்ஜ் பண்ணலாம். அந்த ஆப்ஷனுக்கு தான் மெர்ஜ் செல்ஸுங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், இ அண்ட் எஃப் செல்ஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹோம் டேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து சென்டரில் வந்துடும். இப்போ இந்த கண்டென்ட் 2 செல்ஸுமே மெர்ஜ் ஆகி இப்போ அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் மெர்ஜ் செல்ஸ். இப்போ வந்து இன்சர்ட் ரோஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நான் 4 and 5 ரோஸ்க்கு நடுவில் 3 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் அந்த ரோ 5 இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைடு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ரைட்டர் கீ வரும். இப்போ வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் எவ்வளோ ரோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலான்னு கொடுக்கலாம். இப்போ நான் 3 கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு ப்ரெஸ் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 3 ரோஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ரோஸை டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் அதே மாதிரி பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 3 ரோஸும் உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்சர்ட் காலம்ஸும்.
பர்டிகுலர் ரோ பர்டிகுலர் காலமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் காலம்ஸ்ங்கிற ஆப்ஷன் வரும். இதில் வந்து நான் 3 காலம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரெஸ் என்டர். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 3 காலம்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்சர்ட் காலம்ஸ். நெக்ஸ்ட்டு ரோ ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ரோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ எல்லா செல்லுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எல்லா ரோஸையும் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நீங்கள் எல்லா செல்லோட ஹைட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த ரோ ஹைட் எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா அந்த பர்டிகுலர் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரோ ஹைட் ஆப்ஷன் வரும். அதில் ரோ ஹைட்டு வந்து நீங்கள் பாயிண்ட் வந்து எவ்வளோன்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் இப்போ 25 கொடுத்துருக்கேன் இந்த ரோவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோ ஹைட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ரோ ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ரோவும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரோ ஹைட் கொடுக்குறேன். அதாவது இப்போ 19 பாயிண்டில் இருக்குது. நான் இப்போ 25 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். ஸோ எல்லா ரோஸோட ஹைட்டுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ காலமுக்கும் சேம் தான். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காலம் வித்துன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் வித் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து என்னன்னாலும் கொடுக்கலாம். இப்போ நான் 15 கொடுக்குறேன். இப்போ 15 நீங்கள் கொடுத்த உடனே பாருங்கள் இந்த காலம் வித் வந்து அந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுதான் ரோ ஹைட் அண்ட் காலம் வித்து. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பெயிண்டர். இது ஒரு யூஸ்ஃபுல் ஒரு ஃபீச்சர். இப்போ நான் டைப்பிங் இன்சைட் செல் இதை வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து நான் பிளாக் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பர்டிகுலர் செல்லோட ஃபார்மேட்டை வந்து நான் மற்ற செல்ஸுக்கும் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை 12 ரெக்கார்ட்ஸுங்கும் போது ஓகே நம்ம ஒவ்வொன்றா பண்ண முடியும். பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபார்மேட் பெயிண்டர். இந்த பர்டிகுலர் செல்லோட ஃபார்மேட்டை வந்து நீங்கள் மற்ற செல்ஸுக்கு நீங்கள் காப்பி பண்ண முடியும் ஈஸிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்டு லைன் வந்து அரௌண்ட் தி செல் வந்து வரும். அப்போ உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் அதோட உங்களுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எது பேஸ்ட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் எல்லோ பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடுச்சு. சேம் ஃபார்மேட் காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது மல்டிபிள் செல்ஸுக்கு காப்பி பண்ணோம்னா நீங்கள் அதை ஃபார்மேட் பெயிண்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற செல்ஸுக்கு நீங்கள் அதே இது நீங்கள் காப்பி பண்ணலாம். அதே ஃபார்மேட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அது பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் செல்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியும். இதுதான் ஃபார்மேட் பெயிண்டர். நெக்ஸ்ட்டு சார்ட் பார்க்கலாம். சார்ட் ஆப்ஷன் எப்படின்னா நீங்கள் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செல்லை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம், சார்ட்டிங் பண்ணலாம். நம்பர்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் அது ஆர்டரில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோம் டேபில் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா அசெண்டிங் ஆப்ஷன் இருக்குது. அசெண்டிங் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மால் டு பிக், அதாவது பாருங்கள் இப்போ 1 to 10 அப்படியே உங்களுக்கு சார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து சார்ட்லேயே டிசெண்டிங் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் இப்போ பிக் டு ஸ்மால் வந்து உங்களுக்கு சார்ட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு எப்படி சார்ட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நேம்ஸ் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் வித் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து சார்ட்டிங் பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ அசெண்டிங் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன். கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன்னா இந்த ஒன்லி இந்த டெக்ஸ்ட் மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். இது மட்டும்தான் உங்களுக்கு அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் அது அசெண்டிங் ஆர்டரில் வரும். இந்த மார்க்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் நமக்கு வந்து வித் மார்க்ஸோடு நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் வரணும். அப்போ தான் அது வந்து வேலிடாக இருக்கும். ஸோ நம்ம வித் மார்க்ஸோடு நமக்கு வந்து சார்ட்டிங் வேணும்னா நம்ம எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்.
இப்போ நான் எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், A to Z ஆர்டரில் வந்துடுச்சு. மார்க்ஸும் உங்களுக்கு அதே மார்க்ஸோடு உங்களுக்கு அது சார்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து டிசெண்டிங் கொடுக்குறேன். இப்போ டிசெண்டிங்கும் அதே ஆப்ஷன் கேட்கும். நான் இப்போ எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. வித் மார்க்ஸும் அப்ராப்ரியேட் அதே மார்க்ஸும் உங்களுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆட், சப்ட்ராக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இதில் வந்து மார்க்ஸ்லாம் என்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்ம டோட்டல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதில் டோட்டல் எப்போவுமே ஃபார்முலா வந்து நம்ம டைப் பண்ணும்போது ஈக்குவல் சிம்பிள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஈக்குவல் சிம்பிள் கொடுத்தா தான் ஆக்டிவேட் ஆகும் ஃபார்முலாஸ். இப்போ நான் ஈக்குவல் கொடுத்துட்டேன். நம்ம இதை எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் நான் கொடுக்குறேன் 85, இந்த 65, அப்புறம் இந்த 78 கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டல் உங்களுக்கு இதில் 228 வந்துடுச்சு. இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ண டோட்டல் வந்துடுச்சு. பட் இப்போ நான் வந்து இந்த மார்க்ஸ் 78 இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் 77. பட் டோட்டல் வந்து பாருங்கள் அதே தான் இருக்குது, உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 3 செல்ஸ்னால் ஓகே, உங்களுக்கு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் போட்டுட்டு இந்த செல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் செகண்ட் செல் ப்ளஸ் தேர்ட் செல். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு டோட்டல் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு பாருங்கள் டோட்டல்லையும் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. டோட்டல்லையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கரெக்ட் இது வந்து டோட்டல் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் செல்லை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டலில் உங்களுக்கு அதுவும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இதே ஃபார்மில் நீங்கள் நெக்ஸ்ட்டு செல்லுக்கும் நீங்கள் காப்பி பண்ணலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அதே ஃபார்மில் உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள் C4, D4, E4 உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ செகண்டில் பாருங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக C5, D5, E5 உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். இதில் நான் 50 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த செல்லில் 40 என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிள், இந்த செல் கிளிக் பண்ணுங்கள், மைனஸ் இந்த செல் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் வந்துடுச்சு. 10ங்கிற ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் 70 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ 50 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும்போது அப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா காப்பி ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இல்லை 50 என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் 30 என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஈக்குவல் இந்த செல் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் இந்த செல். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இதில் 100 டைப் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து 30 டைப் பண்ணுறேன். இப்போ அதே ஃபார்முலாவை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா இங்கேயும் காப்பி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இதுதான் சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து சம் ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். சம்ங்கிற ஃபீச்சர் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் ஃபீச்சர் இதுவும் எக்ஸலில். இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம ஒவ்வொரு செல்லை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சம்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல் சம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சம் போட்டுட்டு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் என்ன மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த செல் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் போட்டுட்டு சம் போட்டுக்கிறீங்க. ஓப்பன் ப்ராக்கெட் சம் ஃபங்க்ஷன் இப்போ இருக்குது. ஓப்பன் ப்ராக்கெட் போடுறீங்க. போட்டுட்டு என்ன மார்க்ஸ்லாம் நீங்கள்
டோட்டல் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணால் போதும். நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு C4 to E4 உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்துடும். அந்த மார்க்ஸ் செல்லோட ரேஞ்ச் வந்துடும். செல் ரேஞ்ச் வந்த உடனே நீங்கள் ப்ரெஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு டோட்டல் வந்துடுச்சு. இப்போது ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிடுங்க, அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா செல்லுலையுமே அந்த ஃபார்முலா காப்பி ஆயிடுச்சு பாருங்கள், C6 to E6. இப்போ நான் இதுலேயும் உங்களுக்கு சில டேட்டாஸ் என்டர் பண்ணியிருக்கேன், இதில் பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் கொடுத்துருக்கு. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. இது வந்து ஃபங்க்ஷன், சம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த மார்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் வந்து இதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட, இந்த மார்க்ஸ் பர்டிகுலர் மார்க்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு பாருங்கள் இதில் டோட்டலில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வித்தின் அ செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். If you like this video, please subscribe. Thank you for watching this video.